வந்து 3 தலைமுறையாக அந்த மக்கள் அங்க வாய்ச்சு கொண்டு இருக்கிறார்கள். 2021 சீவிலித்தூர் புலிகள் சாராங்கம் சொல்லி சட்டம் வந்துச்சு. பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் மேகமலை பிரச்சனை பொறுத்தவரையும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் திரு சண்முகம் அவர்களா இருக்கட்டும், எல்லோரும் மாண்பு முதலமைச்சரை பார்த்தார்கள். இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை தமிழக காவல்துறை உதவி செய்யலன்னா சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க சொல்லியிருக்காங்க. இதை கடந்த 3 நாட்களாக உடனடியாக உச்ச நீதிமன்றத்துடைய சீனியர் அட்வொகேட்ஸ் கூட நம்மளுடைய முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த கேஸ் வரும்போது உறுதியாக சட்ட ரீதியான போராட்டம் உறுதியாக தமிழக அரசும் சரி மாண்பு முதலமைச்சரும் சரி தேனி மாவட்ட மக்களோட எப்பொழுதும் ஒன்றிணைந்து நிற்பார்கள். உச்ச நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்கிறோம். நானும் கவலை தீர்மானம் கொடுத்திருக்கோம். இது 3 வட்டமும் போராடி நேற்று 7ஆம் தேதி கலெக்டர் ஆபீஸ்ல 25,000 மக்கள் அந்த கலெக்டர் ஆபீஸ்ல போராடினாங்க. போதும். அதனால இந்த தடவை ஒரு கதை மூலமா ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். ஒரு பேரபிள் இல்ல ஒரு ஸ்டோரி. அண்ணன் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு குட்டி கதை மாதிரி. ஆனா எனக்கு வந்த விதத்துல நான் சொல்றேன். அடுத்த இந்த தேசத்தை ஆளப்போவது யார் என்று ஒரு போட்டியை வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரியவர். அதுக்கு நிறைய இளைஞர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்த ஒரு பெரியவர்கிட்ட விதிமுறைகள்லாம் கேட்ட பிறகு அந்த பெரியவர் எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்தார். விதையை கொடுத்துட்டு நீங்க ஒரு 3 மாதம் கழித்து இந்த விதையை நல்லா வளர்த்துட்டு பிளான்ஸா நல்ல பூகளா வளர்த்துட்டு நீங்க வாங்கன்னு அமைச்சிட்டு இருக்காரு. 3 மாசம் முடிஞ்சு அந்த எல்லா இளைஞர்களும் வந்தாங்க. நல்ல செடியெல்லாம் நல்லா வளர்ந்து பூக்கள்லாம் நல்லா வளர்ந்து அந்த பெரியவர்கிட்ட நின்னாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ஒண்ணுமே அந்த வளர முடியாத நிலையில அந்த பாட்டை கொண்டு கொடுக்கிறாரு. அதை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, இவர் தான் வெற்றி பெற்றார் என்று சொல்றாரு. அப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? நாங்க எல்லாம் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். செடி கலரா வளர்ந்துருக்கு, பூக்கள் க்ரோ ஆயிருக்கு. பட் இப்படி இவர் சொல்றாருன்னு சொல்ல பார்த்து அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் விதை கொடுத்தது வேக வச்ச விதை. அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது. வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாம நேர்மையாக இவர்தான் நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னாராம். வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாம குறுக்கு வழியை கடைப்பிடிக்காம நேர்மையாக இருந்தால் எல்லாம் இங்கே சாத்தியம் என்பதற்கு எங்க தலைவரை சாட்சி.